வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி சாதம் செஞ்சுக்கலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுக்குவோம். இப்போ நம்ம கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போது தாளிப்பு போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா பொன்னி அரிசியில் தான் செய்கிறோம். இத்தனை நாள் நம்ம பிரியாணி அரிசியில் தான் எல்லாருமே செய்கிறோம். இது நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசியில் தான் செய்கிறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு ஒரு 4 வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இதை முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா நாட்டு தக்காளி, நல்லா புளிப்பு இருக்கும். அதை கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதை கூட தேவைக்கு நம்ம புதினா போட்டுருவோம். இப்போது புதினா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது காய்கறி போட்டுக்குவோம். காய்கறி போட்டு கூட நம்ம இந்த சோயா உருண்டை போடுறோம். அது நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு போட்டிருக்கோம். போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இது கூட தேவைக்கு உப்பு போட்டுடலாம். அப்படியே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம தண்ணி நம்ம பிரியாணி அரிசியாக இருந்தால் நம்ம 1க்கு 1.5 ஊற்றலாம். ஆனால் இதுக்கு நம்ம 1க்கு 2 ஊற்றணும். அப்போ தான் சரியாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா தான் இந்த சாப்பாட்டு அரிசிக்கு சரியாக இருக்கும். இப்போ தேவைக்கு கொஞ்சம் தயிர் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மூடி கொடுத்துருவோம். இது நல்லா வேகட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசியிலே நல்லா செஞ்சு அடிக்கடிக்கு நாங்கள் செய்வோம். அடிக்கடி செய்யறதுனால ரொம்ப பசங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம தண்ணி கொச்சிடுது. நல்லா காய்கறிலாம் வெந்தாச்சு. அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுருவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். நம்ம எப்போ ஒரு முறை பிரியாணி அரிசியில் செய்யறதோட இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம வீட்டுங்களில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது நான் இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம டம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக வச்சு டம் போட்டுருவோம். இப்போ சுவையான சாப்பாடு ரெடி ஆகிட்டது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக பொலப்பொலன்னு நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ஒரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஊக்குவிக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு சைடிஷாக நல்லா ஒரு மட்டன் தொக்கும் ஒரு ஆனியன் இதுவும் வச்சுருக்கோம், தயிர் பச்சடியும்.